கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிருள்ள விசுவாசம் கடவுள் யார் என்பதை குறித்த தெளிவுள்ளதாயிருக்கும். லிவிங் ஃபெய்த் இஸ் கிளியர் அபவுட் ஹூ காட் இஸ். யாக்கோபு 1 முதல் 16 வசனங்களிலே நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படியே பாவம் செய்கின்றோம், எனவே கடவுளை நாம் குற்றப்படுத்தக்கூடாது என்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 17 வசனம் கூறுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கடந்த வசனத்தில் மனிதன் யார்? அவன் ஒரு பாவி, அவன் பாவம் செய்ய விரும்புகிறவனாக இருக்கிறான் என்பதை யாக்கோபு நமக்கு காண்பித்தார். இந்த வசனத்திலே கடவுள் யார்? கடவுள் யார்? 2 தன்மைகள். முதலாவது, அவர் ஜோதிகளின் பிதா. He is the God of lights. இதன் மூலமாக யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்ற ஆழ்ந்த ஒரு சத்தியம், கடவுளிடத்திலே பாவம் இல்லை, தீமைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கின்றார். இரண்டாவது, கடவுள் மாறுகிறவர் அல்ல. He is an immutable God. மாற்றமில்லாத தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தாலும் சூழ்நிலைகள் நிமித்தமாக சூழ்நிலைகளுக்காக கட்டுப்பட்டு நம்முடைய தீர்மானத்திலே நாம் தவறுகிறவர்களாக, நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். We are controlled by the circumstances. நான் கோபப்படக்கூடாதுன்னு தாங்க நினச்சேன், அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோபப்பட்டுட்டேன். நான் இந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அந்த சூழ்நிலை என்னை பாவம் செய்யும்படியாக தூண்டிவிட்டது. பல வேளைகளிலே நம்முடைய பாவத்திற்கு நம் சூழ்நிலைகளை குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் கடவுளோ சூழ்நிலைகளின் நிமித்தமாக மாறுகிறவர் அல்ல, சூழ்நிலையின் நிமித்தமாக தீமை செய்கிறவரும் அல்ல. அவர் ஜோதிகளின் பிதா, அவரிடத்தில் பாவம் இல்லை என்று கடவுளை குறித்த 2 பரிமாணங்களை நமக்கு காண்பித்து, மூன்றாவதாக அவர் சொல்றாரு, இந்த கடவுள் தான் எல்லா நன்மைக்கும் ஊற்றாக காரணராய் இருக்கிறார். This God, the God of the Bible, is the source of all good things. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்கும், அது படைப்புகளாக இருந்தாலும் சரி, மனிதனுக்குள்ளாக எழுப்புகின்ற பண்புகளாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றுக்கும் காரணர் கடவுள். அவர் நன்மையை மாத்திரம் தருகின்ற, செய்கின்ற, சிந்திக்கின்ற, செயல்படுத்துகின்ற கடவுள் தேவன். He is the source of all good. மனிதன் பாவத்தின் ஊற்றாக மாறிப்போனான். மனிதனுக்குள்ளாக இருந்து பாவம் புறப்படுகிறது, ஆனால் கடவுளுக்குள்ளாக இருந்து நன்மை புறப்படுகிறது. அவர் பரிசுத்தமான தேவன், அவர் நீதியின் தேவன், அவர் ஒளியின் தேவன். எனவே நாம் மோசம் போய்விடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா பாவத்திற்கும் காரணம் நம்மிடத்திலிருந்து தோன்றுகிறது என்பதை உணர்ந்து, அந்த பரிசுத்தமான தேவனை குற்றப்படுத்தாமல், அந்த பரிசுத்தமான தேவன் நமக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து, நாம் அவரிடத்திலே பரிசுத்தத்தை நாடி அவருக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே அந்த நன்மையின் தேவனை பற்றிக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.